கொக்கோ சாகுபடியை முறையாக பராமரித்தால் விளைச்சலை பெருமளவில் அதிகரிக்கலாம். தாவரங்களின் எண்ணிக்கையை சீரான இடைவெளியில் பராமரித்தல், கழிவு செடிகளை நடவு செய்தல் சாகுபடியின் ஆரம்ப நிலையிலேயே செய்ய வேண்டும். மேலும் பயிர் செய்கையின் தொடக்கத்தில் வரிசைகளுக்கு இடையில் களை அகற்றல் செய்வது களை கட்டுப்பாட்டுக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் கொக்கோ மரத்தின் நல்ல வளர்ச்சி களை செடிகளின் வளர்ச்சியை குறைக்கிறது. மேலும் அதிக அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு கொக்கோ பயிர் பூக்கும் மற்றும் அறுவடைக்கு இடைப்பட்ட காலப்பகுதிகளில் வறண்ட காலங்கள் இருக்குமாயின் மண்ணின் ஈரப்பதத்தை தலைக்கூளம் மற்றும் தேவையான நீர்ப்பாசனம் இடுவதன் மூலம் பராமரிக்க வேண்டும். வளர்ச்சிக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் காற்றை முறையாக செயல்படுத்துதல், நிழல் கட்டுப்பாடு, விதானம் சீரமைத்தல் மற்றும் பராமரிப்பு பயிற்சி என்பன அதிக மற்றும் ஆரோக்கியமான அறுவடையை பெற்றுக் கொடுக்கும். தனிப்பயிராக இருந்தால் நிழல் தரும் தாவரங்களை கவ்வாது வெட்ட வேண்டும். ஏற்றுமதி விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைகளின்படி கார்பனிக் மற்றும் கனிம உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் கொக்கோ பயிரை நோய்கள் மற்றும் பூச்சிகளிலிருந்து பாதுகாப்பது தோட்டத்தின் உற்பத்தி திறனை அதிகரிக்க இன்றியமையாத நடவடிக்கையாகும். அதிகமான அறுவடையை பெற கொக்கோ மரத்தின் பட்டைகளை சேதப்படுத்தாமல் நன்கு பழுத்த பழங்களை மட்டுமே அறுவடை செய்வது மிகவும் அவசியம்.